அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகளுக்குள்ள இருந்த அவர்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. இது எப்பொழுதென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் போது தன்னுடைய ஆவியை ஒப்புவித்த நேரத்திலே அவருடைய ஆவி பிதாவிடம் போய் சேருகிற வழியிலே, அதாவது பரிசுத்தவான்களுடைய கல்லறைகளுக்குள்ள அவர்கள் ஏற்கனவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள், அவர்கள் அந்த ஆவியினுடைய இயேசுவினுடைய ஆவி வந்தபோது அவர்கள் உயிரடைந்து எழுந்தார்கள் என்றதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் கவனிக்க வேணும். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த எல்லா பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று வேதம் சொல்லல. அங்கே என்ன பாவிக்கப்படுகிற சொல் என்றால், அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் தான் அந்த கல்லறையில் இருந்து எழுந்திருந்தது. அவை நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் தான் எழுந்திருந்தார்களே அன்றி, நித்திரை அடைந்த, அதாவது மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் எழுந்திருக்கவில்லை. அவை ஒரு பெரும் பகுதியான பரிசுத்தவான்கள் எழுந்து கொண்டார்கள். ஒரு சிறு பகுதி பரிசுத்தவான்கள் கைவிடப்பட்டதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய ஜீவன் கல்வாரி சிலுவையில் இருந்து போன போது நடந்த ஒரு சம்பவம். அப்படியானால் அநேக பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள் என்றால், சில பரிசுத்தவான்கள் ஏன் எழுந்திருக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி வருகிறது. 100 பரிசுத்தவான்கள் மரித்திருந்தால் 100 பேரும் எழும்பவில்லையே. அப்போ பரிசுத்தவான்களையும் சில பரிசுத்தவான்கள் அந்த நேரத்திலே எழும்ப முடியாதபடி கிறிஸ்துவின் சத்தத்தை, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். அந்த அவருடைய சத்தத்தை இந்த பரிசுத்தவான்கள் கேட்டு எழுந்தார்கள். அந்த மற்ற பரிசுத்தவான்கள் கேட்க முடியவில்லை, ஆதலால் எழுந்திருக்கவும் முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இவர்கள் ஒளியில வாழ்ந்த பரிசுத்தவான்கள், பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர்களுக்கு அந்த சத்தம் கேட்டது இயேசுவின் சத்தம், அவர்கள் எழுந்திருந்தார்கள். மற்ற பரிசுத்தவான்கள் ஒளியிலே வாழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களுடைய ஒரு பகுதி வாழ்க்கை அல்லது முழு பகுதி வாழ்க்கையும் இருளிலே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இருந்தீர்கள் என்பது முக்கியமல்ல. உங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதி இருளுக்கு சொந்தமா இருந்ததா, நீங்க பரிசுத்தவான் தான், ஆனா நீங்க இருளில் இருக்கிற ஒரு பரிசுத்தவானா அல்லது ஒளியில இருக்கிற ஒரு பரிசுத்தவானா என்பதை நீங்கள் மரிப்பதற்கு முதல் உங்களோட வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். அழைப்பிலே நிலைத்திருந்து பரிசுத்தத்தை பூரணப்படுத்தாவிட்டால் அவர்களும் ஏதோ ஒரு பகுதியிலே இருளில் உள்ள பரிசுத்தவான்கள் என்கிற பெயரை பெற்று விடுவார்கள்.